ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பு கலந்த இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 26/6 மாதம், அதாவது ஜூன் மாதம் 2024 50/50 புதன்கிழமை 100வது ட்ராவில் என்ன ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58/85 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நண்பர்களே. அதாவது நம்மளுக்கு 4க்கு 8, 9க்கு 8, 4க்கு 5. நம்ம சொன்ன மாதிரி ஸ்ரீசக்தியில் 494 வந்த ஏசியில் வந்த டபுள் நம்பருக்கு ஏபியில் டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 885, 4 + 1 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கணிப்புகள் வந்திருக்கு நண்பர்களே. சரிங்களா? ரிசல்ட்டும் 885, 58/85. நம்மளுக்கு கணிப்புகள் நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி போர்டெலாம் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கார்னியா ப்ளஸ் 528 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2024க்குரிய கணிப்புகளை நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு 58/85 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட்டு. நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்த கணிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏ போர்டில் 5 அல்லது 2, பி போர்டில் 2 அல்லது 6, சி போர்டில் 5 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதில் சி போர்டில் 5 அப்படின்னு சொல்லிட்டு 5 அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம முக்கியமான நம்பராக கொடுத்ததில் ஏ போர்டில் 5 அல்லது 2, பி போர்டில் 2 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி 22ன்னு கொடுத்த ஏபிக்கு 88 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே 082 நம்ம கொடுத்துருந்தோம். 082க்கு நம்ம கணிப்பில் 8 அப்படிங்கிறது ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எந்த மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். இதில் மெயின் போர்டாக முக்கியமான நம்பரை கொடுத்த நம்பரில் சி போர்டில் 5, ஆல் போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த கணிப்புகளில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 885ல் நம்ம பிசியில் 88, 45, 5 அப்படிங்கிறது முக்கியமாக 85 அப்படிங்கிறது இங்கே டைரெக்டாக கொடுக்கலனாலும் இருக்குது. இருந்தாலும் 85 அப்படிங்கிறது ரிசல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போர்டு ஏபியை பொறுத்த வரைக்கும் 00, 26, 73, 22 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஏசியில் 85, 5ங்கிறத நம்ம டேரெக்டாக கொடுத்தாச்சு. 85க்கு 55 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல சிறிது மாற்றம் 55க்கு 85, நம்ம இங்கே 55ன்னு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தான். நம்மளுக்கு கணிப்புகளில் டெய்லியும் கொஞ்சம் மிஸ் ஆகிறது இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அதையும் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி என்னிடம் உண்டு நண்பர்களே. சரிங்களா? ஏசி 85, நான் 55ன்னு கொடுத்துருக்கேன். பிசியில் 85க்கு 88, 45 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஏபிசி சிங்கிள் செட்டு 885க்கு நம்ம ஏபிசி சிங்கிள் செட்டில் 685 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல டேரெக்டாக கொடுத்துட்டோம். 85 அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? 85 அப்படிங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு கணிப்புப்படி இதில் நம்ம 4 டிஜிட்டில் 5 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. ஆனால் நம்ம இந்த இடத்துல 120 அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 885க்கு 85 பிசியில் ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது நம்மளுக்கு பத்தாது. நம்மளோட டார்கெட் 4 போர்டு, கண்டிப்பாக 4 போர்டு உட்காரணும், கணிப்பில் உட்காரணும், வெற்றியும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டே. 4 போர்டு கண்டிப்பாக உட்காரணும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய கணிப்புகள் கணிப்பாக இல்லாமல் அதை எவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவமாக நினச்சி நம்ம கணிப்பில் எடுக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு போர்டில் உட்காரும். அந்த முயற்சிகள் நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. அது மூலியமாக நம்ம ஒரு நாளுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இந்த 2-3 நாள் கணிப்பாக இருந்தாலும் சரி நண்பர்களே, நம்ம கொடுக்குற கணிப்புகளில் ஜஸ்ட்டு இப்போ 85 ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரிசல்ட் 85 அப்படிங்கிற இடத்துல 88, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 45ன்னு சொல்லிட்டு நான் பாக்ஸில் போடாமல் கொடுக்குற நம்பர்ஸ் கூட 8, 5 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல ஏபிசி அப்படிங்கும்போது 85, 685 அப்படின்னு 885க்கு நம்ம 685 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். 925, 568 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் எல்லாமே போர்டில் கண்டிப்பாக உட்காரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் ஒரு சில நாட்களில் அந்த மிஸ் ஆகிற எதுவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் 4 டிஜிட் வின்னிங் கொடுத்த வீடியோவும் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் ஒரு மாதத்துக்கு என்னுடைய முயற்சிக்கு தினசரி 4 போர்டு வெற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு என்னிடம் உண்டு. அதுக்குரிய முயற்சிகளும் என்னிடம் உண்டு. அதனால் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு
உங்களுடைய ஃப்ரெண்டு மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நம்பராக முக்கியமான கெஸ்ஸிங்காக நம்ம சேனல் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு 50-50 100க்கு நம்ம ஏ போர்டில் 8 பிசி 85 அப்படிங்கிறது வெற்றி கொடுத்துருக்கோம். நம்மளோட டார்கெட் மெயினான டார்கெட் நம்மளுக்கு வந்து 4 போர்டும் கண்டிப்பாக ஒரு வெற்றி வரணும். ஒரு மாதத்துக்கு ஒரு 7 தடவையாச்சும் அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டார்கெட்டோடு நான் வந்து பயணிக்கிறேன். அந்த பயணத்தில் நீங்களும் வந்து இணைஞ்சிக்கங்க. உங்களுக்கு உங்களுடைய கணிப்புகள் நம்மளோட கணிப்புகளில் ஒத்து போகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாளைக்கு கார்னியா ப்ளஸ் எப்படி இருக்க போது 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நண்பர்களே. 27ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 கார்னியா 528 எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் நண்பர்களே. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 58-85. அதுக்கு நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 4-6-3 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பராக ஆல் போர்டில் 4-6-3 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த 3 நம்பருமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வெற்றி அதில் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அடுத்தது ஏபிசி சிங்கிள் போர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இன்றைக்கி டபுள் டிஜிட்டில் ரிசல்ட்டு அப்படின்னா நாளைக்கு பிசியில் டபுள் நம்பராக வரலாம். இன்றைக்கி ஏபியில் வந்த டபுள் நம்பர் ரிசல்ட்டு நாளைக்கு பிசியில் டபுள் நம்பராக வரலாம். அதையும் நான் வந்து ஒரு முக்கியமான கணிப்பாக இதில் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் இது ஒரு முக்கியமான தகவலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த 885 அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அது என்றைக்கு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம திரும்பவும் சொல்ல நண்பர்களே, கணிப்பு கொடுக்கறதுல நம்ம எப்படி நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த போர்டில் அப்படிங்கிறத எடுத்து துல்லியமாக அதை ஆராய்ஞ்சு அதில் எப்படியெல்லாம் முக்கியமான நம்பராக வருது அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம முக்கியமான நம்பரை இந்த 3 நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 நம்பர் கொடுத்து ஏபிஏசிபிசியில் கொடுத்தாலும் ஒரு நாள் சிங்கிள் போர்டாக அதில் உட்காருது, இல்லைனா ஏசிபிசியில் உட்காருது. அப்படி நம்ம பாக்ஸில் கணிப்பில் இல்லைனாலுமே நம்மளுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணாமையே வர நம்பரும் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம கொடுக்குற கணிப்புகள் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 50-50க்கு கார்னியா ப்ளஸ் எப்போ ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ உங்கள் முன்னால் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 50-50க்கு 882 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு கார்னியா ப்ளஸ்ஸு 873 அப்படிங்கிற ரிசல்ட்டு வந்திருக்கு. கார்னியா ப்ளஸ் 503 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 873. இதை உங்களோட கணிப்புகளில் உங்களுக்கு மட்டும் இதை காமிச்சிட்றேன். அதாவது மாதம் போர்டில் மாற்றம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அந்த போர்டில் எப்படியெல்லாம் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நானும் தெளிவாக பார்த்து தான் நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த கெஸ்ஸிங் நம்பரே கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? இதில் முக்கியமான நம்பராக இந்த நம்பர் அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, ஏன்னா பவர் நம்பரில் நம்மளுக்கு 3 நம்பர் உட்காருது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நம்ம ஏபிசின்னு சிங்கிள் செட்டாக ஒரே ஒரு செட்டு இந்த இடத்துல கொடுத்தாலுமே அது பவர் நம்பரில் நம்மளுக்கு 3 செட்டு கணிப்பில் வர்றதுனால நான் ஏபிசிக்கு இந்த இடத்துல 2 செட்டாகவும் ஏபிஎஸ்சிபிசியில் 1 செட்டாகவும் உங்களுக்கு நான் தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்ருக்கேன். இதுதான் நண்பர்களே விஷயம். சரிங்களா? நம்மளுக்கு 882ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3ஆம் தேதி ஜனவரி மாதம் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதை உங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சிடுறேன். 882க்கு 873 அப்படின்னு சொல்லிட்டு கார்னியா ப்ளஸில் ரிசல்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த மாதம் ஃபுல்லாக எல்லா சார்ட்டையுமே நான் ஓரளவுக்கு கணிப்பில் எடுத்திருக்கேன். எப்படி வந்து 50-50 கார்னியா ப்ளஸில் டபுள் நம்பர் வந்தால் அடுத்தது எப்படி நம்பர் வருது, எப்படி டபுள் நம்பரில் வந்து திரும்பி ஏபியில் டபுள் நம்பர் வருதா, ஏசியில் டபுள் நம்பர் வருதான்னு எல்லா கணிப்புகளுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆவது மாதமாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல 2ஆவது மாதமாக இருந்தாலும் சரி, இல்லை 4ஆவது மாதம், இது எல்லாமே எனக்கு கணிப்புகளுக்கு தேவை. அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறத நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் இது எல்லாத்தையுமே நான் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்த நம்பர்ஸ் தான். ஒரு முக்கியமான நம்பராக இங்கே ஏபிசிஎஸ்சிபிசியில் நான் கொடுத்துருக்க நம்பர். அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8க்கு 2 அல்லது 8, ஒருவேளை 8க்கு 8 இறங்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. 8க்கு 8 இறங்க வாய்ப்புகள் இருக்குது. நமது அன்பு நண்பர்கள் அனைவருமே கேட்குறாங்க, இது மாதிரி ஒரு மாதமும் போர்டில் மாற்றம் இருக்குது நண்பா, இதே நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் கவனித்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே.
50-50ல் கார்னியா ப்ளஸ்ஸு. அதே மாதிரி தான் எந்த நாளைக்கு நடக்கக்கூடிய கார்னியா ப்ளஸ் ரிசல்ட் வந்தாலும் நிர்மல் எப்படி கணிப்புகள் இருக்குது எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு நான் எடுத்து பார்த்து தான் இருக்கேன். இதில் வந்து இந்த மாதத்தில் ஸ்ரீசக்தி 50-50 கார்னியா ப்ளஸ் இப்படி வரிசையாக வரும்போது நம்மளுக்கு 50-50ல் ஏபியில் டபுள் நம்பர் வந்தால் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே இங்கே டபுள் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிசிலேயோ ஏபிலேயோ இல்லை, அதாவது ஏசிலேயோ பிசிலேயோ இல்லை. இப்போ போன மாத கணிப்பில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த போர்டு நம்பர் வந்து 50-50 கார்னியா ப்ளஸில் ஒரு தடவை இறங்குச்சு. அதுக்கு அடுத்தது 50-50 822க்கு, அதாவது பிசியில் டபுள் டிஜிட் நம்பர் ரிசல்ட் வந்தால் கார்னியா ப்ளஸ்ஸு ஏசியில் டபுள் நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 50-50 ஏசியில் 22 வந்ததுக்கு கார்னியா ப்ளஸில் பவர் நம்பராக தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து விஷ்ணு பம்பர் அப்படிங்கிறது 50-50யோட சொந்தக்காரங்க தான், அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. 987க்கு 035ன்னு வந்துச்சு. இது எல்லாமே நான் ஓரளவுக்கு கணிப்புகள் எடுத்திருக்கேன். இதில் ஏபிசி சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் 2 அல்லது 8, பி போர்டில் 5 அல்லது 7, சி போர்டில் 7 அல்லது 6, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6, 3. சரிங்களா? அடுத்தது ஏபிசி சிங்கிள் செட்டை பொறுத்த வரைக்கும் 35, 22, 51, 42, ஏசியில் 33, 42, 50, 30, பிசியில் 61, 06, 37, 53. இன்றைக்கி ஏபியில் 88ன்னு வந்ததுனால நான் இந்த பிசியில் 77ம் ஏசியில் 33ம் ஒரு டபுள் டிஜிட் நம்பராக அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ போர்டில் 8க்கு 3, சி போர்டில் 5க்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா ஏபியில் 8க்கு 2, 8க்கு 2 22ஆக கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் பவர் நம்பர் சார்ட்டில் எப்படி கணிப்புகள் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசி சிங்கிள் செட்டில் 88க்கு 35, 22, 51, 42, ஏசியில் 85க்கு 33, 42, 50, 30, பிசியில் 85க்கு 61, 06, 37, 53 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இது ஒத்து போகிற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஏபிசி சிங்கிள் போர்டு, அதே மாதிரி பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது ஏபிசியில் 257, 876, 130, 463, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 410. அதே மாதிரி இன்றைக்கி 4 டிஜிட்டில் வந்து 5ங்கிறது ரிசல்ட்டு. 5க்கு 3 பவர், 5க்கு 8 பவர், 5க்கு 6 பவர், 5க்கு 4 பவர், அதாவது 5க்கு 4 பவரில் 5க்கு -1 4ஆக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுடைய கணிப்புகள் இது மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். 33, 66, 84, 76, 68, 68, 62, 44, 32, 83, 12. சரிங்களா? இதை எப்படி நீ மேட்ச் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு போன மாதம் ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. அதாவது ஸ்ரீசக்திக்கு 50-50 04, 57க்கு 65, 17, அது ஒரு போர்டு மொத்தம் மாறி 7க்கு 0 அப்படின்னு இறங்கி பாக்கி 51க்கு 51 இறங்கிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக 50-50ல் 822க்கு 101 அப்படின்னு இறங்கிடுச்சு. இந்த 8க்கு அப்படின்ற போது 8க்கு நம்ம இந்த இடத்துல என்ன அப்படிங்கிற மாதிரி 5க்கு எப்படி வருது அப்படிங்கிற ஃபுல் கணிப்பவும் நான் இந்த இடத்துல 5வது மாதத்தையும் எடுத்திருக்கேன். இல்லை 5 மாத ஃபுல் கணிப்பவும் நான் ஒரு இதுக்கு டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் நண்பர்களே. சரிங்களா? இதை வச்சு இப்போ 94, 47னா அப்போ நம்மளோட இன்றைக்கி கணிப்பில் எப்படி நம்பர்ஸ் இருக்குது, அது எப்படி இந்த இடத்துல வந்து உட்கார போகுது அப்படிங்கிறத நான் வந்து கணிச்சு இந்த இடத்துல பாக்ஸில் ஓரளவுக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்து அதில் எது முக்கியமான நம்பர் எப்படி வந்து ரேண்டமாக இந்த மிஷினில் வந்தாலுமே எப்படி கரெக்டாக வந்து உட்காரும் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு கணிப்புகள் எடுத்து இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அதனால் இதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 257, 876, 130, 463, 410. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 33, 66, 84, 76, 68, 62, 44, 32, 83, 12 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் பாக்ஸில் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நேரடி வெற்றி கண்டிப்பாக நாளைக்கு உண்டு. ஏனென்றால் இந்த 5 மாத கணிப்பும் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இந்த 885 போர்டில் வந்து விளாண்டுருக்கு, அந்த 885க்கு 88 பிசியில் வந்தால் 88 ஏபியில் வந்தால் எப்படி நம்பர் வரும், 85 பிசியில் வந்தால் எப்படி நம்பர் வரும், 85 ஏசியில் வந்தால் எப்படி நம்பர் வருங்கிற கணிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக முக்கியமான நம்பராக இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடுத்து கார்னியா ப்ளஸ் 528 கண்டிப்பாக
இன்றைக்கி நம்ம 85 அப்படிங்கிறது பிசி வெற்றி. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான வெற்றி தான். நம்மளோட டார்கெட்டு 4 டிஜிட்டு. கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஒரு 7 தடவையாச்சும் என்னுடைய உழைப்பிற்கு அந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களிடம் வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களை வந்து சேரும். அது நாளை 4 போர்டாக உங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு கண்டிப்பாக ஆண்டவன் துணை இருப்பார். நாளைக்கு ஒரு முழுமையான வெற்றியோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங் நம்பர்ஸில் உங்களுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நிமிடம் உண்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங்கோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அந்த வெற்றி அப்படிங்கிறது தினசரி தொடரணும் அப்படிங்கிறதும் நீங்களும் பிரார்த்திங்க, நானும் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுடைய ஒத்துழைப்பு மென்மேலும் தொடர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக முழுமையான வெற்றி உங்களிடம் வந்து சேரும். அதுக்குரிய உழைப்பும் அதுக்குரிய நேரமும் என்னிடம் இருக்குது. கண்டிப்பாக உங்களிடம் வந்து அந்த ஒரு வாதத்திற்கு 7 நாட்களாக 7 தினங்கள் அப்படிங்கிறது என்னோடய டார்கெட்டு. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை வாங்கி தருவேன். அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள் நண்பர்களே. நன்றி.